ஒரு மனுஷனை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய எப்படி இருந்தா மனிதர்கள் நம்மளை தவறாக நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லைன்னா தவறான அணுகுமுறையை எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்கிறத குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் இல்லை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 28வது 29வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 28வது 29வது வசனம். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியில் இருக்கிறவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டு இருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனோடே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. நல்லா எல்லாரும் கவனமாய் கவனிங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு திருவிருந்து கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இப்பொழுது உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறதுல ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான், அவன் யாருன்னு நான் உங்களுக்கு இப்போ அடையாளம் சொல்றேன்னு சொல்லி, நான் இப்பொழுது இந்த அப்பத்தை யாருக்கு கொடுக்குறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்லி அந்த அப்பத்தை தோய்த்து யாருக்கு கொடுக்குறாருன்னா யூதாஸுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்கும் பெருசாக உணர்வே வரல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அடிக்கப்படுவார், ஆண்டவரை சிலுவையில் அறைவாங்க, ஆண்டவர் இந்த மாதிரி கஷ்டப்படுவாருன்னு இவங்க 12 பேரில் யாருமே நினைக்கவே இல்லை. அதை மனசில் கூட நினைக்கல. எல்லாருமே அதை ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷன் முடிய 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 இந்த சீடர்கள் எல்லாரும் தேடுறாங்க. 11 பேர் இருக்காங்க, ஒருத்தனை மட்டும் காணோம். ஆண்டவர் அந்த நாட்களிலே குருவாக இருந்தார். அவருக்கு அந்த 12 பேரும் தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய சொத்தை விட்டு, தன்னுடைய வேலையை விட்டு ஆண்டவரிடத்திலேயே சேர்ந்து கர்த்தருடனேயே டிராவல் பண்ண ஆரம்பித்தவங்க. இவங்க ஆண்டவருடைய டிராவல் பண்ணவங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த யூதாஸ் காரியோத்தை இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவனை காணோம். இவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த 29வது வசனத்தை வாசிக்க முடியும். 29 யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனோடே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்படின்னா இந்த 12 பேர்லையும் முக்கியமான ஒரு பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யூதாஸ் காரியோத்திற்கு. அந்த நாளிலே ஊழியத்திற்காக வருகிற பண பொறுப்பை ஆண்டவர் யூதாஸ் காரியோத்து கையில் கொடுத்துருந்தாரு. இவர் தான் அதை வாங்குங்க, இதை வாங்குங்க, கணக்கு கொடுங்கன்னு கேட்குற ஆள் இவரை தான் இருந்தார். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே யூதாஸ் ஒருவேளை ஜாமான் ஏதாவது வாங்க போயிருப்பான், இல்லைன்னா ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க போயிருப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யூதாஸ் எந்த பொருளும் வாங்க போகல, அதே போல அவன் எந்த ஏழைகளுக்கும் உதவ போகல. எங்க போனான் அப்படின்னு சொன்னா, இயேசுவை காட்டி கொடுன்னு சொல்லி ஒரு கூட்டம் அவனை அப்ரோச் பண்ணிட்டே இருக்குது. ஆண்டவருடைய சீடர்கள்ல 12 பேர்ல இந்த 11 பேரையும் அவங்க அப்ரோச் பண்ணாம இந்த ஒரே ஒரு மனுஷனை மட்டும் ஏன் இவங்க அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, இந்த கூட்டத்தை விட்டு அடிக்கடி வெளியே போகிற ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியோத்து. கவனிங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பாதுகாப்பு இல்லைன்னா உலகத்திலே இருக்கிற சில மனிதர்கள் உங்களை எப்போ அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பொழுது இருக்கிற கூட்டத்தை விட்டு, பாதுகாப்பை விட்டு எப்பொழுது நீங்கள் தனியாக போகிறீர்களோ, தனியாக நிற்கிறீர்களோ, அப்பொழுதே இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், சில காரியத்திற்காக உங்களை அணுகுவார்கள். சிலர்
கணவனாரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் கணவனாரோடு அவங்க சரியா இல்லை அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். கணவனாரும் நானும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய சண்டை போயிட்டு இருக்குது, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் 2 பேரும் பிரச்சனையோடு இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் சரியாக பேசிக்கிறது இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துவீர்களே ஆனால் சில நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மத்தியிலே சிலர் வந்து உங்களை அப்போ தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து உங்களை அப்ரோச் பண்ண இல்லைன்னா உங்களை வந்து அணுகுகிற ஒரு நபருக்கு உங்களை குறித்து எப்போ பயம் வரும் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த பிள்ளை அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, இந்த பிள்ளை என்ன நடந்தாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்லிடுவாங்க, இந்த பிள்ளை அப்பா கூட தான் வருவாங்க, அம்மா கூட தான் வருவாங்கன்ற ஒரு நினைப்பு இந்த உலகத்திலே இருக்குமானால் கண்டிப்பாக சில மனிதர்களுடைய அணுகுமுறையை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் பிள்ளைகளையும் பெற்றெடுத்த ஒவ்வொரு தகப்பனும் தாயும் சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், உங்களை வந்து நான் வந்து காயப்படுத்தலை, இல்லைன்னா உங்களை நான் குறைவாய் நான் மதிப்பிடலை. எந்த ஒரு சிஸ்டர் தன்னுடைய கணவரை முன்னாடி நிறுத்தி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ, கவனிங்க, எந்த ஒரு மனைவி, அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், அவர் ஞான குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனை முன்னாடி நிறுத்தி நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் கொடுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் இதில் பண்ணக்கூடாதா, முன்னாடி நிறுத்தி பின்னாடி இருக்கிறாங்களோ, கண்டிப்பாக சொல்லுகிறேன், அந்த குடும்பம் கண்டிப்பாக கட்டப்படும். உங்களுக்கு முன்னாடி யார் நிற்கணும்னா, அதுக்காக வந்து நான் வந்து இல்லை ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பெண் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லை 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 இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கணவனார் அந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கிறபடினால் யாரை முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், கணவனாரை முன்னாடி நிறுத்தணும். சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாதுகாப்பை விட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. கணவன் மனைவியினுடைய அந்த ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. நிறைய வீட்டில் பாருங்க, தகப்பனாரை குறித்து அப்படியே தன்னுடைய பிள்ளையினிடத்தில் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி கொடுத்து நிறைய அம்மாங்க வளர்த்துறாங்க. நிறைய அப்பாங்க வந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து அம்மாவை குறித்த தேவையில்லாத வார்த்தையை சொல்லி கொடுத்து பிள்ளையை வளர்த்துறாங்க. அந்த பிள்ளைக்கு அப்பாவை குறித்து என்ன பயம் இருக்கும், அம்மாவை குறித்து என்ன பயம் இருக்குதோ, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு யாரை கொடுக்கணும்னா, உங்களை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் காத்து கொள்ளுவீர்களே ஆனால் பல மனிதர்களுடைய கரங்களில் இருந்து நீங்கள் தப்புவித்து கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் நல்லா நீங்கள் வேதத்தில் வந்து ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நம்ம வந்து தீனாள் அப்படின்ற இந்த பெண்மணியினுடைய சம்பவத்தை வாசிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபுக்கு வந்து அத்தனையும் பசங்க, ஆனால் அத்தனை பசங்களில் ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. பொதுவாகவே வந்து ஒரு 5 அண்ணன் இருந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஜாலியான வாழ்க்கை. ஏன்னா அப்படியே செல்லமாக வச்சுக்குவாங்க. அவங்க வந்து நிறைய பிறந்தநாள் வரும்போது 5 பேருமே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. 5 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படி இப்போ எல்லாருமே ஆம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு, அதனால தான் இந்த குடும்பத்திலையும் தன்னுடைய தங்கச்சியை வந்து அவ்வளவு நேசிச்சாங்க. தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்லுது, இவங்க போய் அங்கே இருக்கிற அந்த ஜனங்களை கொல்றதுக்கு கூட தயங்கவே இல்லை, அப்படி நேசிச்சாங்க. இந்த தீனாள் தன்னுடைய வீட்டோட, தன்னுடைய குடும்பத்தோட, தன்னுடைய சகோதரர்களோட அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை பார்க்க போயிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, தீனாள் தேசத்து பெண்களை பார்க்கும்படி அவள் புறப்பட்டு போனாள்.
ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் பேரிலே பற்றுதலாய் இருந்தது. அவள் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான். கவனிங்க, எப்போ அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, இந்த பிள்ளையினிடத்தில் எப்போ பேசலாம், இந்த பிள்ளையினிடத்தில் பேசினா இப்போ நம்முடைய காரியங்கள் நடக்கும் என்கிற அந்த தைரியம் அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு அண்ணன் கூட இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த தைரியம் வந்திருக்காது. அப்பா கூட இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த தைரியம் வந்திருக்காது. இந்த பிள்ளைய தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த பயம் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த காரியத்தை அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெளியூர்லேருந்து படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், இந்த இடத்துல தனியாக இருக்கிற பிள்ளையா இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் மகளே, உன்னை யாரை அப்ரோச் பண்ணாலும் நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி காரியத்தை எங்கள் அப்பாவுக்கு நான் மறைக்க மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மறைக்க மாட்டேன், என் கிளாஸ் டீச்சருக்கு நான் மறைக்க மாட்டேன். எனக்கு பாதுகாப்பான ஒரு வளையம் இருக்கிறது என்கிறதை இந்த உலகத்திற்கு சில நேரத்தில் நீங்கள் நிரூபிக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் விழுந்து விடுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற அணுகுமுறைக்கு நம்ம எப்போ தப்பிப்போம் அப்படின்னு சொன்னால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன் சொல்லுங்கள். குடும்பம் என்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பான இடம். கணவன் மனைவியினுடைய உறவு என்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான இடம். அம்மா அப்பா உறவு என்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு இடம். சில வீட்டில் பாருங்க, கணவனார் சொல்லுவார், என் ஃபோனை தொடுற வேலையை நீ வச்சுக்காத, என் ஃபோனை தொடுற வேலையை நீ வச்சுக்காத. மனைவி சொல்லுவாங்க, என் ஃபோனை என்ன தேவையில்லாமல் நோண்டிட்டு இருக்கிறீங்க, என் ஃபோனெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுடைய கையில் தன்னுடைய ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இல்லை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு நடந்த விஷயத்தை எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதே எதிரிக்கு என்ன உண்டாக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பயத்தை உண்டாக்கும். என்னுடைய கணவனிடத்தில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதே ஒரு பயத்தை உண்டாக்கும். என்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதே என்ன உண்டாக்கும்? பயத்தை உண்டாக்கும். ஆனால் உங்கள் பிரிவினைகளை பயன்படுத்தி ஒரு நாளும் இன்னொருத்தர் அணுகிற அளவிற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். கையை பிடிச்சி சொல்லுங்க. யார் உங்களை அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்கிறதை அவங்களுக்கு முன்பாக நீங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ இதுக்கு முன்பாக கூட ஏதோ காரியங்களை மறைச்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீ தைரியமாய் சொல்லுவது உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு விட்டு ஒரு நாளும் நீங்கள் வெளியே வந்து விடாதீர்கள், ஒரு நாளும் வெளியே வந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை அந்த பாதுகாப்பு வளையத்தில் வைக்கிறது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். சத்துரு உங்களை தொட முடியாது, மனிதர்கள் உங்களை தொட முடியாது. கர்த்தர் கிருபையாய் உங்களை பாதுகாப்பார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு வல்லவர், என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு வல்லவர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்த பாதுகாப்பை தருகிறவர் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். அந்த குடும்பத்தை ஒன்றாக்குகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ரெண்டு பேரையும் ஒன்றாய் புறப்பட பண்ணுகிறது நீங்க தான். ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளை இடுகிறது சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்க தான்ப்பா, முழு பலத்தோடு. ஆமேன். கர்த்தர் அந்த ஒற்றுமையை, அந்த ஐக்கியத்தை மரணம் வரைக்கும் பிரியாமல் இருப்பதற்கு கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் தனியாக செயல்படுகிறதை நீங்கள் விரும்பவே கூடாது, விரும்பவே கூடாது. எப்படி நீங்கள் செயல்படணும்னா ஒரு கூட்டோட செயல்படணும். ஆண்டவர் அந்த ஒற்றுமையை கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் தன்னுடைய வீட்டிலே ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்கிற பிள்ளைங்களை
அவங்களுடைய துன்மார்க்கத்தினுடைய ஆரம்பம் எங்கன்னு கேட்டா, கணவன் மனைவியினுடைய பிரிவு தான் அவங்களுடைய துன்மார்க்கத்தினுடைய ஆரம்பம். கணவனும் மனைவியும் பேசிக்கிறது இல்லை, கணவனும் மனைவி ஒன்றா இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த ஒரே ஒரு நெகட்டிவை நிறைய பிள்ளைங்க தங்களுடைய கையில் எடுத்து மனம் போன போக்கில் போகிற எத்தனையோ பிள்ளைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். நீ இப்படி போகிறதுக்கு என்ன காரணம்? நீ இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? என்ன தெரியுமா? கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஓயாத சண்டை, ஓயாத பிரச்சனை. அவங்க ரெண்டு பேருடைய சண்டையை இவங்க நிறைய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு இவங்களை யாரும் பேசினா கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. கணவன் மனைவியாக இருக்கிற ஒவ்வொரு பிரதரும் சிஸ்டரும் சர்ச்சுக்கு வரும்போது கூட நீங்கள் எப்படி வரணும்னா, நீங்கள் ஒன்றா தான் நீங்கள் வரணும், ஒன்றா தான் வரணும். அந்த கேப்பை ஒரு நாள் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு சூழ்நிலை உங்களை தொடாதபடிக்கு. இது வெறும் இது மட்டும் கிடையாது. எத்தனையோ பேர் பாருங்க, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி டீச்சராக இருப்பாங்க. இந்த டெம்பரவரி டீச்சர்ஸ் நிறைய பேர் லட்சக்கணக்கான பணத்தை இழந்திருக்கிறார்கள். எப்படி இழந்திருக்காங்க தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணி உனக்கு கவர்மெண்ட் வேலையை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரெல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் பணத்தை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. மனிதர்கள் நம்மை அழகாய் வித்தியாசமாய் நடத்துவார்கள், ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்க ஜெபிப்பீங்களா? எல்லாருமே ஜெபிப்பீங்களா? ஆமென். இந்த உலகத்தில் நம்ம தனியாகவே போவது என்கிறது கண்டிப்பாக என்ன இல்லை அப்படின்னா சேஃப்டியானது இல்லை. இல்லை, ஆண்டவரே எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். உங்களுடைய சண்டைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய மன வருத்தங்களை தயவு செய்து இன்னொருத்தருக்கு சொல்லுகிறது போல கண்டிப்பாக நீங்கள் செய்யாதிருங்கள். அப்படி செய்தால் அவர்கள் அதை பயன்படுத்தி உங்களையே பிரிப்பதற்கு அது காரணமாக முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான். அடுத்த வசனம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலிலே பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தார். இப்போ 4வது வசனத்துக்கு வாங்க. 4வது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட ஸ்நேகமாய் இருந்தான். அவனிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசுகளை உனக்கு கொடுப்போம் என்றார்கள். கவனிங்க. எல்லா எதிர் ராஜாவுக்கும் இந்த சிம்சோன் யாரா இருந்தார் அப்படின்னா பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார். அவனுக்கு எங்க இருந்து இந்த பெலன் வருகிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களால முடியல. எந்த இடத்துலையுமே சிம்சோனை ஜெயிக்கவே முடியல. இவன் எப்படி பண்றான், இவனுக்கு எங்க இருந்து இந்த பலன் வருது? இந்த எதிரியினுடைய ஜனங்கள் பெலிஸ்தியர்கள் நிறைய சர்ச் பண்ணாங்க, நிறைய ஆராய்ஞ்சாங்க. அவங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. கடைசியில் இப்போ எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது வேதம் சொல்கிறது, அவன் திம்னாத்துக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. இப்போ அடுத்து சொல்லப்படுகிறது, இன்னொரு ஊருக்கு போனா அங்க போய் அவளை தெளிலாள், சோரேக்கு போய் அங்கே தெளிலாளை பார்க்குறான். அப்போ இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு விதத்தில் வீக்கா இருக்கான்,
இவன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டானவன், அவனை கண்டுபிடிக்க முடியல, யாருமே அவனை மாட்டி விட முடியாது, யாருமே அவனுடைய பலம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல இவன் பலவீனமாக இருக்கிறானோ, எந்த தப்பை இவன் பண்ணுறானோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பெலிஸ்தியர்கள் அதிபதிகள் வந்து தெலீலாளுடைய வீட்டிற்கு போய், நீ அவனை நயம் பண்ணி உன்னுடைய மகாபலம் எதிலே இருக்கிறது என்று நீ எங்களுக்கு சொன்னா, நாங்கள் வந்து 1100 காசுகளை எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக உங்களிடத்திலே அப்படின்னா நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, இந்த அப்ரோச் வந்து எப்போ அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பலவீனத்தை குறித்து மற்றவர்களுக்கு தெரியுமானால் மற்றவங்க உங்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னால், தவறாய் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க பலவீனத்தில் உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அறிந்திருக்க வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு யாருமே தீர்வு கொடுக்க முடியாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தர, அப்படி உங்க பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்குறேன், உங்க ப்ராப்ளத்தை நான் சரி பண்றேன் அப்படின்னு வந்து யாராவது உங்களிடத்துல சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்று நினைச்சுக்குங்க, அதை விட இன்னொரு பெரிய சிக்கல்ல அவங்க உங்களை கொண்டு போய் சிக்க வைக்க போறாங்க. சிக்க வைக்க போறாங்க. ரொம்ப கவனம். சிலர் அப்படிதான் தங்களுடைய வாழ்க்கையிலே எதுல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்துக்கு சப்போர்ட் பண்ண வர்றவங்களை நிறைய பேர் கடவுளா நினைச்சிடுறாங்க. இல்லை, நான் நம்புகிறேன், நம்மை இங்க இருக்கிற பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவார். நீங்க எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். பாருங்க, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சியை சந்திச்சேன். அந்த தங்கச்சி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, காலேஜில் இருக்கிற படிக்கும்போது ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்ணுறான். அப்போ அவன் அப்ரோச் பண்ணும்போது இவளுக்கு அது பிடிக்கல. உடனே என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், நீ என்னன்னு கேளுன்னு சொன்ன உடனே இவன் போய் அந்த பையனை மிரட்டுறான். ஏய், அவள்கிட்ட ஏதாவது பேசினேன்னு சொன்னா அவனை என்ன பண்ணுன்னு தெரியுமா, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அந்த பிள்ளைய காப்பாத்துறது மாதிரி காப்பாற்றி, அவன் என்ன தீங்கு அந்த பிள்ளைக்கு செய்ய நினைச்சானோ அதே தீங்க இந்த பையன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்கு பாதுகாப்பு என்கிறது எங்கன்னா இன்னொரு இடத்துல இல்லை. பாதுகாப்பு என்கிறது கர்த்தர் கையிலே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய குறைவை இவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனிதர்கள் கொண்டு வருவார்களே, ஆனால் நம்மை எந்த விதத்திலே வேண்டுமென்றாலும் நடத்துவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பீங்க, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு யாரும் என்னை வழி நடத்த வேண்டாம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய இயலாமையை எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க. இல்லை, என்னுடைய இயலாமையினால, என்னுடைய கடனால, என்னுடைய சூழ்நிலையினால நான் எந்த மனுஷனுடைய கையிலையும் அகப்படாதபடி, எந்த சிக்கல்களிலையும் அகப்படாதபடி கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாய் காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, கிருபையாய் காப்பாற்றுவீராக, கிருபையாய் காப்பாற்றுவீராக. உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்றதற்காக
நீங்க எல்லா இடத்துலையும் எல்லா ஆலோசனையும் கேட்கறது நல்லது அல்ல, நல்லது அல்ல. நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், நான் கலர் இல்லாமல் இருக்கிறேன், நான் அந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேன். தங்கள் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மையை நிறைய பேர் வச்சுட்டு தங்க மேலே ஒரு குறைவை அவங்க கண்டுபிடிச்ச உடனே நிறைய பேருடைய வாழ்க்கை அதில் யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுடைய பலவீனத்தில் இவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன அப்ரோச்மெண்ட் மாதிரி பண்ணி, நீ இப்படி இருக்கல்ல, நீ இப்படி இருக்கல்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் கூட பேசுகிறேன். இப்போ பாருங்க, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இந்த காலேஜில் வந்து எல்லா தம்பிங்களும் தங்கச்சிகளும் ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒருத்தருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, இந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அப்படி நிறைய பேர் வச்சுருக்காங்க. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போது ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய வீட்டில் வந்து என்ன அழுறா அப்படின்னு சொன்னால், எனக்கு மட்டும் என் காலேஜில் பாய் ஃப்ரெண்டு இல்லை. அவளுடைய வந்து அந்த பிள்ளை உலகத்தில் இருக்கிறா, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இல்லை, நமக்கு எதுக்கு அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது நல்ல பிள்ளைங்க, அது ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைங்க அப்படி நினைப்பாங்க. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், எல்லாரும் ஹலோ, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு இல்லை, ஒரு பையன் வந்து கரெக்டாக வந்து அவளை காலேஜில் ட்ராப் பண்ணுறான், ஒரு பையன் வந்து அவளுக்கு எஸ்எம்எஸ் அப்படின்னா ஃபோனை வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறான், ஒரு பையன் ஃபோனே வாங்கி கொடுத்துருக்குறான். ஆனால் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து வீட்டில் சண்டை போடுது. ஏன், என்ன, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி என்னை பெத்தெடுத்த? நான் வந்து கற்பா இருக்கிறதுனால தானே யாருமே வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறதுனால தானே. இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராரு பாருங்களேன், இந்த பிள்ளையினுடைய பலவீனத்தை தெரிஞ்சுட்டு, இந்த பிள்ளையினுடைய இயலாமையை தெரிஞ்சுட்டு அழகா பேசி, இப்போ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய இயலாமை சரி பண்ணுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். வேற யாருமே, வேற எந்த ஆதரவும், வேற எந்த தட்டி கொடுத்தலும், வேற எந்த கம்ஃபர்ட் சோனும் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றத நீங்க அறிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை 100% சரி பண்ணுகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, 100% உங்களை சரி பண்ணுகிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை சுகமாக்குறவர், உங்களை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தரால மட்டும்தான் 100% சரி பண்ண முடியும். மற்றபடி உங்களுடைய பலவீனத்தை மற்றவர்கள் ஏதோ ஒரு நாள் சுமக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா சுமக்க முடியாது. சீக்கிரமாக சலிப்பு தட்டிடும். யார் உங்களை இதற்கு முன்பாக என்ன சொல்லி வருத்தப்படுத்தினாங்களோ, இன்னைக்கு ஆறுதல் சொல்றவங்க அதையே சொல்லி இன்னொரு நாள் உங்களை வருத்தப்படுத்துகிற அளவிற்கு உங்களுக்கு போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் பலவீனங்கள் என் கர்த்தருக்கு தெரிந்தால் போதுமானது. என் பலவீனம் கர்த்தருக்கு தெரிந்தால் போதுமானது. என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு கர்த்தருக்கு தெரிந்தால் போதுமானது. நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று கர்த்தருக்கு தெரிந்தால் போதுமானது. நான் நம்புகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்கும்போது அவர் நம்மை காப்பாற்றுவதற்கு, அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பலவீனத்தை வந்து அந்த போத்திபாருடைய மனைவி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனுக்கு யாருமே இல்லைன்றதை கண்டுபிடிச்சுதான் அவ்வளவு தீவிரமா அவனுடைய வாழ்க்கையில் இறங்குறாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பலவீனத்தை வச்சு என்னை தப்பா நீ நடத்தணும்னு நினைக்காத, என்னுடைய பலவீனத்தை வச்சு என்னை குறுக்கு வழியில போகணும்னு நீ நினைக்காத. நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் அடிபட்டா கூட பரவாயில்ல, நான் ஒன்றும் இல்லாமல் போனா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக உன்னுடைய ஆலோசனைக்கு நான் என்ன பண்ணுவதில்லைன்னா கீழ்ப்படிவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் சோன் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஆறுதல் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட உயர்வு எனக்கு வேண்டான்னு எந்த ஆண்டவருடைய பிள்ளை நீங்க நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக யோசேப்பை அந்நிய தேசத்திலே ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம்.
எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? மிக முக்கியமான காரியம், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், என்னுடைய பலவீனத்தை யாரும் பயன்படுத்தாதபடி என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னை குறித்த ஒரு பயத்தையும் அச்சத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. உங்களை குறித்த பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. உங்களை குறித்த ஒரு அச்சத்தை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் உருவாக்குவாராக. ஹல்லேலூயா. ஆமாம் கேர்ள்ஸ், உங்களை குறித்து அப்படிதான். உங்களை குறித்து ஒரு பயம் வேணும், கண்டிப்பாக பயம் வேணும். ஆமென். நீங்கள் லெகுவானவங்க, நீங்கள் சாஃப்டானவங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் நீங்கள் சாஃப்டானவங்கன்னு தெரிய வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லை. இல்லை, சிலரிடத்துல நீங்கள் சாஃப்டானவங்களா தெரியாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய சேஃப்டி, பெரிய சேஃப்டி. இதை நீங்கள் எப்பவுமே மறந்துடாதீங்க, எல்லாருமே மறந்துடாதீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கிட்ட இந்த விஷயம் போயிடுச்சுன்னா இது 4 பேருக்கு போயிடும், இது பிரச்சனை ஆயிரும். இந்த அளவிற்கு உங்களை காத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எங்கே போனாலும் தப்பிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தர வல்லவராக இருக்கிறார். கையை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அணுகுகிறவர்கள் யார் என்று, எங்கள் பிள்ளைகளை அணுகிறவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையா எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க முழு பலத்தோட. ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் தருவார். ஏதோ ஒரு தகப்பனார் இந்த இடத்துல உடைஞ்சு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தாயார் இந்த இடத்துல உடைஞ்சு வந்திருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு பேசுகிற வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான். என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்னை எனக்கு கடன்காரியாக மாட்டிட்டாங்க, என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்னை எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. இது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் இனி ரொம்ப தூரம் போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. Thank you Jesus. உங்களுடைய பலவீனத்திற்கு மனுஷனுடைய கையில உங்களுடைய சாக்ரிஃபைஸை நீங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்வடையாது. நீங்க கொடுத்துட்டே தான் இருக்கணும், நீங்க அழிச்சிட்டே தான் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கைகளை உயர்த்தி புரியுதுல்ல? கவனிங்க, நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விடுவதற்கு ஒருத்தர், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கேட்குறாங்கன்னு வைங்களேன். நீ காப்பாற்றி விடுவதற்கு இந்த சொத்தை எனக்கு இந்த மாதிரி கொடுத்துரு எக்ஸெட்ரா, நீ காப்பாற்றுறதுக்கு இந்த இடத்துல நீ சைன் ஒன்று போட்டுரு, இந்த மாதிரி உங்களை காப்பாற்றி விடுறது மாதிரி கொண்டு போய் இதை விட பெரிய சிக்கல்ல உங்களை மாட்டி விடாதபடி நீங்க ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், குறுக்கு வழியாய் யாரையுமே காப்பாற்ற முடியாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எனக்கு அப்பாவுக்கு தெரியாமலே அம்மாவுக்கு தெரியாமலே என்னை காப்பாற்றி விடுனா, நான் சொல்றது புரியுதுல்ல? விளங்குதா? அப்பாவுக்கு தெரியாமலே காப்பாற்றிட முடியாது, அம்மாவுக்கு தெரியாமலே காப்பாற்றிட முடியாது. நிறைய பிள்ளைகள் சிக்கல்ல மாட்டி இருப்பீங்க, பெரிய பிரச்சனைகளில் மாட்டி இருப்பீங்க. ஆனால் யாராவது ஒருத்தரிடத்துல நீங்கள் ஷேர் பண்ணும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம், உன் குடும்பத்துக்கு தெரியாமல் உன் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் நானே உனக்கு சமாளித்து விடுறேன், நீ இதை மட்டும் பண்ணு, நீ இதை மட்டும் செய் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஒருத்தர் சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அவங்களால தப்பிக்க முடியாது, அவங்களால காப்பாற்ற முடியாது. உங்க அப்பா காப்பாற்ற முடியாததையா இன்னொருத்தர் காப்பாற்ற போறாரு, உங்க அம்மா காப்பாற்ற முடியாததையா இன்னொருத்தர் காப்பாற்ற போறாங்க. உனக்காக ஜீவனையே கொடுக்கணும்னா 2 பேர், உங்க அம்மா அப்பா மட்டும்தான். நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல? வாலிப தம்பி தங்கச்சிக்கு புரியுதில்ல? நான் சொல்றேன், வாழ்க்கையிலேயே உன்னை ரொம்ப நேசிக்கிற 2 பேர் யார் அப்படின்னா உங்க அம்மா அப்பா தான்.
அவங்கள தவிர உன்னை 10 மாதம் வயிற்றுல சுமக்கும் போது நீங்கள் வயிற்றுல இருந்து பண்ணது எதுவுமே அவங்களுக்கு கஷ்டமாக தெரில. உனக்கு பாத்ரூம் கழுவி விடுறது கூட அவங்களுக்கு பெருசாக தெரில. நீ எவ்வளோ செஞ்சிருக்கிற அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரில. கண்டிப்பாக அவங்கள தவிர இன்னொருத்தர் உனக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் உனக்கு செய்ய முடியும், உதவி செய்யலாம். ஆனா கண்டிப்பாக சிலர் அதுல ஏதாவது ஒன்று வச்சு நீ எங்களை அம்மாவை வருத்தப்படுத்தணும், அப்பாவை வருத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் சொல்றேன், உங்க அப்பா வருத்தப்படுறது எந்த பிரச்சனையும் கேட்கல, உங்க அம்மா வருத்தப்படுறது எந்த பிரச்சனை, அது உங்க அம்மா, அது உங்க அப்பா. அவங்க கண்டிப்பாக மன்னிச்சிருவாங்க. மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்துடுவாங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும், நீ என்ன செஞ்சாலும் உனக்காக உங்க அம்மா அப்பா உன் கூட நின்று உன்னை காப்பாற்றுவாங்க. ஆனா இன்னொருத்தர் கண்டிப்பாக நிற்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால காப்பாற்றப்படுவதற்காக நீங்க போய் சிக்கிறாதீங்க. நீங்க ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை வாசி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நெகேமியா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது 4வது வசனத்தை வாசி முடிக்க போறோம். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரரையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்றும் உம்மை குறித்து எருசலேமே கூறுகிற தீர்க்கதரிசிகளை சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிக்குள்ளே பிரஸ்தாவமாய் இருக்கிறது. காஸ்முவும் அப்படியே சொல்லுகிறான். இப்பொழுதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. ஹலோ, கவனிங்க, இதுல என்ன எழுதியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா 4 டைம் ட்ரை பண்றான். சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் யார் அப்படின்னு கேட்டா, ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தை அவங்களே கிளியர் பண்ணி வச்சு ஒரு 10-15 வீடை தனக்குள்ள வச்சுட்டு அங்க இருக்கிற கஷ்டப்பட்டவங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி தங்களை ராஜாக்களை மாதிரி காமிச்சிட்டு இருந்தவங்க தான் சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம். கொஞ்சம் அவங்க தான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியா இங்க வந்த உடனே அவனுக்கு ஒரு 5 டைம் சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ரொம்ப இதுவா நினைக்கிறீங்க, வாங்க நம்ம பேசுவோம், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு எல்லாருமே விரோதமா இருக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் திரும்ப திரும்ப ஆள் அனுப்பி சொல்ல இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒவ்வொரு டைமும் சொல்லும் போதும் நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. இவங்க வராததுனால கடைசியில் ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்றும் உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் நீ சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே, அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு திரிகிறாங்க.
ஆனா நான் லெட்டர் எழுதுகிற நான் சொல்லல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நீ நடக்கிறீர் என்று. இப்போ காஸ்மு அவன் ஒரு பெரிய ஆளு, அவனும் அப்படிதான் சொல்றான். இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. இந்த மாதிரி பிரச்சனை ராஜாவுக்கு போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, நீ என்ன செய்வ? நீ வா, நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஆனா நெகேமியா ஒரே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான். இல்ல, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, என்னை தூக்கி விடுறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு நீ எனக்கு வந்து நிற்க வேண்டாம். என் பிரச்சனை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும், என் பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு கர்த்தருக்கு நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மூணாவது நபரை நீங்க உள்ள விட்டீங்கன்னா உங்க பிரச்சனை பெருசாகுமே தவிர கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை குறையாது. உங்களுடைய பிரச்சனையை மூன்றாவது நபர்கள் கண்டிப்பாக சரி செய்ய, சத்தமா சொல்லுங்க, முடியவே முடியாது, முடியவே முடியாது. யார் செய்வான்னா கர்த்தர் எனக்காக வழக்காடுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கு. ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஸோ 2 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக நம்மளை தவறாய் நம்மளை அப்ரோச் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒன்று, நம்பர் 1, என்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ள, என்னுடைய குடும்ப ஐக்கியத்துக்குள்ள, என்னுடைய உறவுக்குள்ள இருந்து நான் பிரியும் போது நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுவாங்க. நான் எப்பவும் என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது என்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்கணும். என்ன கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கணும். என்ன ஒருத்தர் தட்டி கொடுப்பாங்க, நான் இன்னொருத்தருக்கு ஒரு கடனாளி, இன்னொருத்தருக்கு நான் சொல்லுவேன் அப்படின்றத எப்பொழுதுமே என்னை அப்ரோச் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதிலிருந்து கிருபையாய் தப்புவிக்க முடியும். ஆமேன் சொல்லுங்கள். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனா நீங்க என்னன்னா நீங்க டீச்சர்கிட்ட சொல்லுவீங்கன்றது யாருக்கு தெரியணும்? சொல்லுங்க. ஹலோ. ஆமா, நீங்க அப்படியே வச்சுக்க கூடாது, நீங்க கண்டிப்பா சொல்லணும் டீச்சருக்கு. நீங்க டீச்சருக்கு சொல்லாம அந்த மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை தவறாய் தான் மாற்றுவார்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குதா, ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லலைன்னா தயவு செய்து இந்த ஆராதனை முடிச்சுட்டு போய் உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தகப்பனா இருந்தா, தாயா இருந்தா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது, கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நமக்காக செய்ய முடியும். ஸோ எழுமி நிற்கலாம், எல்லாருமே எழுமி நிற்கலாம். ஜீசஸ். கவனிங்கள், இந்த தடாகம் ரோடு, கோயம்புத்தூர்ல தடாகம் ரோடு, அதுக்கு பக்கத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு வாலிப தம்பியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவங்க அம்மா அப்பா 2 பேருமே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவன் ரொம்ப பயந்து போய் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறத, அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்றது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஸோ ஒன்றுமே இல்லை, ஸ்கூலுக்கு ஒரு நாள் அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரு ஓரத்தில் இருந்த ரவுடி பசங்க ஒரு சின்ன ஆயுதத்தை காமிச்சு அவனை மிரட்டி, இனி இந்த ரோட்டு பக்கமாக உன்னை பார்த்தேன் உன் கைகாலை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கவனிங்க, ஒரு சின்ன குழந்தை 7th படிக்கிறான், 7ஆம் வகுப்பு படிக்கிறான். ரவுடி பசங்க, ரோட்டில் இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கு அவன் பேகை தூக்கிட்டு போகும்போது இந்த ரோட்டு வழியாக உன்னை பார்த்தேன் உன் கைகாலை எடுத்துருவேன் அப்படின்னு பயப்படுத்துறாங்க.
சரி, அவன் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டான், அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த பசங்க ரோட்டில் உட்காந்து, என்ன சொன்னா கேட்க மாட்டியா, இந்த ரோட்டில் உனக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன இல்லை. இந்த பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைக்கு உடனே பயம் பிடிச்சிருச்சு. இவனும் அடிச்சிருவானோன்ற பயத்தில் அவனுடைய வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான். டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லா பிள்ளைகளும் கிளம்புறது மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்புவான். ஆனால் ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு வாசலுக்கு போவான். டீச்சர் திட்டாங்க, கிளாஸ் டீச்சர் திட்டாங்க, அடிச்சிட்டாங்க, ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போயிருச்சு. கடைசியில் வீட்டில் சொல்லி அனுப்புகிறாங்க, உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு டைமுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லை, அவன் டைமுக்கு தான் கிளம்புறான். அவங்க சொல்கிறாங்க இல்லை, டெய்லி போயிடுவான். கேட்டால் நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன்னு சொல்லுவான், சீக்கிரம் போனேன்னு போய் சொன்னான். ஒரு நாள் அவங்க அப்பா வந்து, சரி இவன் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறேன்னு சொல்கிறான், இவன் எங்கே போகிறான்னு பார்க்கணுன்றதுக்காக அவனுக்கே தெரியாமல் வேலைக்கு போகிறது மாதிரி அவர் கிளம்பிட்டு ஒளிஞ்சு உட்காந்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஒரு இது நடந்த சம்பவம் கவனிங்க. அவனை ஃபாலோ பண்ணுனா அவன் வேற எங்கேயுமே போல. அப்படின்னா ஒரு டீ கடைக்கோ, இல்லைன்னா ஒரு பசங்களோட சேர்ந்தோ, இல்லைன்னா ஒரு பார்க்கில் உட்கார்ந்தோ, அப்படி கிடையாது. அவனுடைய வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு இருக்கிற அந்த 500 மீட்டரில் இருக்கிற அந்த ஷார்ட்கட் ரோட்டில் போகாம ரொம்ப தூரம் சுற்றி பல கிலோமீட்டர்கள் சுற்றி வேர்த்து விறுவிறுத்து லேட்டாக ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஓடி போய் ஸ்கூல் வாசல்லே அவங்க அப்பா பிடிச்சிட்டாரு. டேய் என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கே போயிட்டு வர, இவ்வளோ தூரம் நான் உனக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறேன், நீ எங்கேயுமே போகிறதில்ல, ஸ்கூலுக்கு நீ லேட்டாக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அழுது. என்ன அழுது அப்படின்னு சொன்னால், டேடி இந்த மாதிரி இத்தனை மாதத்துக்கு முன்னாடி அண்ணங்க 6-7 பேர் ரோட்டில் உட்காந்து இந்த வழியை வந்தேன்னா உன்னை கொன்றுவேன்னு சொன்னாங்க. 2-3 டைம் சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால இவங்க என்னமோ கொன்றுவாங்களோன்னு சொல்லி, அப்பாவையும் கொன்றுவாங்களோன்னு சொல்லி நான் இந்த மாதிரி சுற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மடன்னு அழுது. மனநலவே பாதிக்கப்பட்டாச்சு அந்த குழந்தை. ஐயோ கொடுமை. அதுக்கப்புறம் அவனை இது பண்ணி அந்த மிரட்டின பசங்களை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆச்சுன்னு நினைங்க. அப்போது சில காரியத்தை வந்து பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா உங்களுடைய பாதுகாப்பு ஒரு வளையம் உங்களுக்கு இருக்கிறத இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எதிராய் திரும்புவீங்க, நீங்கள் ஸ்டிக் பண்ணுவீங்கன்றத கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும். கேட்கல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? எல்லாருமே அப்படிதான், நீங்களும் அப்படிதான். நீங்க காமிக்கணும், நீங்க ரியாக்ட் பண்ணணும். யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இது பிரச்சனை ரொம்ப பெருசாகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்னா ரியாக்ட் பண்றான். அதை உள்ளே வச்சுக்கல. அப்படி பண்ணினாதான் நம்மளால கண்டிப்பாக தப்புவித்துக் கொள்ள முடியும். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உங்களை ஷேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக இருங்க, ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். 1, நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்முடைய பாதுகாப்புக்கு என்று எனக்கென்று ஒரு ஐக்கியம் இருக்குது. இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, இவங்களை கேட்பாங்க, இவங்களை நம்ம இவங்களை அணுகிட்டோன்னா பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும். கேட்கல, உங்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இல்லை அதுக்கப்புறம் பிரச்சனை வருமோன்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய இது எல்லாவற்றையும் விட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவார். நீங்கள் வெளியூர்லேருந்து வந்த பிள்ளைகளாக இருக்கலாம், வெளியூர்லேருந்து வந்த தம்பிகளாக இருக்கலாம், உங்களுக்கு யாருமே இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனால்
நீங்க யாரோடைய ஐக்கியமே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீ உன்னுடைய வழிகள் சரியா இருக்குமானால், உன்னுடைய பாதைகள் சரியா இருக்குமானால், நீ ஹோப்ன்ற நம்பிக்கைன்ற ஒன்றை நீ கொடுக்காம இருப்பேன்னா கண்டிப்பா சொல்றேன், உன்னை யாருமே தொடக்கூட முடியாது. உன்னை தொடக்கூட முடியாது. நீ அனுமதிக்காம இந்த உலகத்துல ஒன்றுமே உனக்கு எதிராய் வரவே முடியாது. நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நமக்கு அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்காம விட்டுருவாரா? கண்டிப்பா விட மாட்டார். அதனால நீங்க அனுமதிக்க வேண்டாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் கொண்டு வார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை, அதற்கு என் பலவீனத்தை சரி பண்றதுக்கு நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாதபடி என்னுடைய பலவீனத்தை நீர் சரி செய்வீராக. என்னுடைய பிரச்சனையை நீர் சரி செய்வீராக. என்னுடைய தேவையை நீர் சந்திப்பீராக. எனக்கு செய்ய வேண்டியதை உங்க கரத்திலிருந்து செய்வீராக. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிற ஒரு கண்மலை என்னோடு கூட நீர் இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி அந்த சமாதானம் எல்லார் மேலேயும் கர்த்தர் கடந்து வர பண்ணட்டும். ஆண்டவர், இந்த கூட்டம் ஆரம்பித்தது முதற்கொண்டே நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே எனக்கு சொன்னார், இல்ல நீ இருக்கிற இடத்துல, நீ போகிற இடத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல, நீ நிற்கிற மேடையில உன்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு. உங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக்கை கர்த்தர் தரப்போறாரு. உங்களுக்கென்று ஒரு தனி ஸ்டைலை கர்த்தர் தரப்போறாரு. அது இதுவரைக்கும் யாரிடத்திலும் இல்லாதது, அது இதுவரைக்கும் யாரும் செய்யாதது. கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாய் நடத்த போகிறார். சத்தமாய் ஆமென் என்று 10 டைம் சொல்லுங்க. சத்தமா. எஸ், அது ஒரு அபிஷேகம், அது ஒரு மகிமை. இப்பொழுது வாலிப தம்பி மேல, தங்கச்சி மேல அப்படியே கிருபையா இறங்குவதாக, 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 இறங்குவதாக. இரண்டாவது ஆண்டவர் பேசினாரு, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல எந்த காரியத்திற்கு ஆனாலும், அது தீமையா இருக்கட்டும் நன்மையா இருக்கட்டும், யாராவது வந்து இதை பண்றியா, இதை செய்றியா அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்ப யோசிச்சு, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு செய்யாம இருக்கிறது நமக்கு நல்லது. நல்லது. ஒரு டைம் பாவம் பார்த்து, மூஞ்சியை பார்த்து இறக்க குணமா ஒரு டைம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சில காரியத்தை ஸ்டிக் பண்ணி கொண்டு வரவே முடியாது. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவார், பத்திரப்படுத்துவார். வாலிப தங்கச்சிகளுக்கு தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். நீ உன்னுடைய ஃபோனில் உங்கள் அப்பாவுக்கு நீ ரெகுலராக பேசுகிற, உங்கள் அம்மாவுக்கு ரெகுலராக பேசுகிற, உங்கள் அண்ணனுக்கு ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு பிம்பத்தை உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீ உருவாக்கணும். நீ உருவாக்கணும். புரியுதா? சொல்றது புரியுதில்ல? நான் சொல்றது புரியுதா? எங்க அம்மா வந்து என்னுடைய செல்போனை பார்ப்பாங்க, எங்க அப்பா வந்து என்னுடைய செல்போனை பார்ப்பாங்கன்றத நீ கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ சிக்கினதுக்கு அப்புறம், மாற்றினதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லைப்பா. எந்த பிரயோஜனமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கர்த்தரால் அனுப்பப்படுகிற பெரிய ஞானம். ஸோ ஜெபிக்க போறேன் உங்களுக்காக. நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை ஆயிரக்கணக்கான பேர் லைவ்ல கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தரட்டும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடையே காணல, ஆனாலும் தரிசான என் மேல தரிசனத்தை வச்சிங்களே ஆண்டவரே. பிரயோஜனமே இல்லாத என் மேல தரிசனத்தை வச்சிங்களே ஆண்டவரே. ஒன்றுக்குமே உதவாத என்ன படிக்க வச்சிங்களே ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே.
மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா சத்தமா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா இன்னைக்கு தான் இந்த திருச்சபைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன்றவங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் உங்கள் தலைமையில் அப்படியே இருக்கட்டும். ஸோ கவனிங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த ஒரு நிமிஷம் பாருங்களேன். இந்த ஒரு கோயம்புத்தூரில் சென்னையில் ஒரு பிரபலமான ஊழியருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற ஒரு ஐயாவுடைய ஒரு மகனை கோயம்புத்தூரில் நம்ம சரவணம்பட்டியிலேருந்து டாக்டர், அந்த பையன் டாக்டர், அவங்க அப்பா வந்து அவரை டாக்டராக படிக்க வச்சுருக்கிறார். கொஞ்சம் மன அழுத்தம் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான் அந்த பையன். சின்ன பையன், கல்யாணமாகி 1.5 வருஷம் தான் ஆச்சு. எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், அங்கேருந்து ஃபோன் பண்ணார். அவர் ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவர். என் பையனை கொஞ்சம் பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் வர சொன்னேன். வர சொல்லி இங்கே வந்து அவன் தடுமாற்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டால், உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு என்னை கூட்டிகிட்டு போனான். தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னான் தெரியுமா? நான் நிறைய போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக ஒரு டப்பாக்குள்ள ஒரு பாம்பை வச்சு அந்த பாம்பை வந்து நாக்க நீட்டி அந்த பாம்புடைய பாயசம் அது வந்து போதையாமாம். அது என்ன 3 டைமோ 5 டைமோ ஏதோ நாக்கில் கொத்துமாமா. அதுக்கப்புறம் அந்த பாம்பு செத்து போயிருமாமா. உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. அப்படியே பிரமிச்சிட்டேன் நான். என்னடா சொல்றேன்? அந்த போதையை வந்து நான் வந்து 2வது டைம் வந்து நாக்கில் கொத்த வைக்கும்போது எனக்கு என்னமோ நான் அப்படியே மேலே போகிறது மாதிரி கீழே வர்றது மாதிரி அப்படிலாம் என்னமோ தெரிஞ்சிச்சு. எனக்கு நிறைய இல்யூஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்க்குறேன். என்னென்னமோ சொல்கிறான். யாரா இதெல்லாம் உனக்கு தர்றா? எங்கேருந்துடா இதெல்லாம் வாங்கினேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இதுக்குன்னு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குன்னு சொல்கிறான். உங்களுக்கு எத்தனை வேணும்? யாருக்கு வேணும்? காசு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ கூப்பிடுற இடத்துல அது வருமாமா. சரி, என்ன எப்படி இதை ஆரம்பிச்சேன்னு கேட்டால், கூட மெடிக்கல் படிக்கும்போது கூட படிக்கிற ஒரு பையன் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு பவுடர் மாதிரி, வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி ஒரு பேப்பரில் பொதிஞ்சு அவன் கையில் கொடுத்து, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, ட்ரை பண்ணி பாரு. ஒரு டைம் ட்ரை பண்ண மாட்டியா? நான் உனக்கு ஃப்ரெண்டு கொடுக்குறேன், ட்ரை பண்ண மாட்டியா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணி ஒரு ஊழியக்காரனுடைய பையனை, ஒரே பையன்,
அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே பிள்ளை, அவ்வளவு அழகான பையன். டாக்டர் படிச்சு முடிச்சிட்டான். கோயம்புத்தூர்ல அவங்க அப்பா அவனுக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுக்கறதுக்காக 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி அழகா டெக்கரேட் பண்ணி ரெடியா இருக்குது. அதுக்கு போக மாட்டேன்றான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் போய் உட்கார முடியலன்றான். வீட்டில் படுத்து கிடக்குறான். தாய் தகப்பனுக்கு, மகளே மகனே ரொம்ப ஜாக்கிரதை, இன்விடேஷன் உனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருப்பா, நிறைய இன்விடேஷன் கொடுப்பாங்க, கேர்ஃபுல். நீ ஏதோ ஒன்ன வச்சுட்டு ஏதாவது ஒன்ன வச்சுட்டு உன் மனசுல ஏதோ ஒரு நெகட்டிவ் வச்சுட்டு, இது பண்ணினாதான் நான் வாழ முடியும், இது பண்ணினாதான் கடன் அடிக்க முடியும், இதை பண்ணினாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு நீ ஏற்கனவே இருக்கிற குழியை விட பாதாள குழியில போய் விழுந்துடாத. ஜாக்கிரதை. நீ உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர் தான் தீர்வே தவிர நீ இன்னொரு பிரச்சனைக்குள்ள போறது தீர்வு கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அதுல முடிவில்லை. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அமைதியா காத்து கொண்டிரு, கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படும். ஆமே. சோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகள் தசமபாகங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கட்டும், வாலிப தம்பிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கட்டும். அந்த பாதுகாப்பை கர்த்தர் கிருபையாய் தருவீராக. இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்க பிள்ளைகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.